Hello guys, this is Vicky from VTech. நீ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 4.1 சேனல் ஆம்பிளிஃபையர் பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டு, அதாவது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு ப்ளஸ் சரௌண்டிங் சிஸ்டம் ப்ளஸ் சப்வூஃபர் கான்செப்டில் அசம்பிள் பண்ணியிருக்கு. ஸோ ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கஸ்டமைஸ் பேனல் யூஸ் பண்ணி அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளோட பிராண்டிங் நேம் வந்துடும், VTech ஆடியோஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாட்டர் மார்க் வந்துடும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஃப்ரண்ட்டில் வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சேனலோட வால்யூம் கண்ட்ரோலு, அதுக்குண்டான பேஸ் ட்ரிபிள் கண்ட்ரோலு. இது பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக சரௌண்டு சேனலுக்கான வால்யூம் கண்ட்ரோலு. இது பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கான வால்யூம் கண்ட்ரோலு. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டோட்டலாக 5 கண்ட்ரோல்ஸ் வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பகரியோட ஒயிட் டிஸ்பிளே யூஎஸ்பி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கீ பட்டன்ஸ் வெளியே தெரிய மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ பட் கஸ்டமர் வந்து இது மட்டும் கீ பட்டன்ஸ் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஒரு சின்ன மிஸ்டேக் பேனலில் பிரிண்ட் பண்ணும்போது ஸோ பட்டன்ஸ் வர மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லுக் வந்து 1313 கேபினெட்டில், அதாவது பார்த்தீங்கன்னா ரெகுலரான 1313 சைஸ் தான் உங்களுக்கு கார் கேபினெட்டில் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு டிசி ஆம்பிளிஃபையரு. ஸோ நம்ம ஆம்னி வேனு, டாடா ஏஸு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு வியூன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வைக்கோ ஜாக்கெட் டைப்பில் தான் கொடுத்துருப்போம். ஸோ ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு வியூ பார்க்கலாம். ஸோ ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு வியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மாதிரி 6 பின் வைக்கோ ஜாக் 1/2 mm ஒயரில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 2 சர்க்கிட் வரும். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணி தான் கொடுப்பேன். இந்த இடத்துல ஒரு லேபிள் மாதிரி ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி எந்தெந்த சர்க்கிட் இது நம்பர் 1 நம்பர் 2ன்னு போட்டு எந்தெந்த சர்க்கிட் இதுக்கு உண்டானது, இது பவர் சப்ளை எல்லாமே மென்ஷன் பண்ணி தான் கொடுப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதோட ஒயர்ஸுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே 1/2 mm ஒயர்ஸு. ஸோ ஆடியோ வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஸோ டெப்த்துமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ், ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ தான். முடிஞ்ச வரைக்கும் நீட் அண்ட் க்ளீனாக ஒயரிங்லாம் பண்ணியிருக்கு. ஸோ ஏதாவது சர்வீஸு ப்ராப்ளம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்வெர்ட்டர் பற்றி பார்ப்போம். இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கிற இன்வெர்ட்டர் பார்த்திங்கன்னா ஜிஆரோட 12 to 32 வோல்ட் இன்வெர்ட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். தாராளமாக உங்களுக்கு அவுட்புட் வந்து நல்லாயிருக்கும். ஹெச்டி இன்வெர்ட்டர் தான். ஸோ இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கார் ஆம்பிளிஃபையருக்கு ஜிஆர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கு. ஸோ கம்ப்ளைண்ட்டு அப்படிங்கிற பிரச்சனையில் கூட நம்ம ஈஸியாக வந்து எல்லாமே சர்வீஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கிற மாஸ்பெட் எல்லாமே பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணிக்கிற மாதிரி டைப்பு தான். ஸோ இன்வெர்ட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 to 32 வோல்ட் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பவர் ஆம்பிளிஃபையர் போர்டுன்னு எடுப்போம். பவர் ஆம்பிளிஃபையர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேஎம்எஸோட IRF 450 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 4TR பேரலல் மோனோ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணிக்கிற டிரான்சிஸ்டர்ஸ் எல்லாமே IRF 250. ஹீட்ஸிங்கே பார்த்திங்கன்னா ஹெவியான ஹீட்ஸிங்கில் தான் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ சப்வூஃபருக்கு இந்த சேனலுக்கு அந்த 4TRமே பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்காக. ஸோ இந்த இன்வெர்ட்டர்லேருந்து அந்த ஒரு 32 வோல்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சப்வூஃபர் 4TRக்கும் ப்ளஸ் இந்த ஒரு 2.1 ப்ரீக்கு மட்டும்தான் போகுது. ஸோ ரிசல்ட் வைஸ் நல்லாயிருக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் இதில் வந்து 12 inch ஊஃபர்ஸ் லோட் பண்ணிக்கலாம். ஸோ 4 சேனலுக்கு பார்த்திங்கன்னா TDA 7388 ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெகுலராக பார்த்திங்கன்னா கார் ஆம்பிளிஃபையரில் எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா கேஎம்எஸோட ப்ராடக்ட்டு தான். இந்த 1, 2, 3 மூணுமே பார்த்திங்கன்னா கேஎம்எஸ் காம்போ தான். ஸோ அவங்க வந்து 7388 ஐசி 4 சேனல் ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 இன்புட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு, 2 இன்புட்டு பார்த்திங்கன்னா சரௌண்டுக்கு. அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா இதிலேயே பார்த்திங்கன்னா ரெகுலேட்டர்லாம் கொடுத்துருப்பாங்க 7805. ஸோ அதுலேருந்து நம்ம வந்து யூஎஸ்பி போர்டுக்கு பவர் சப்ளை எடுத்துக்கலாம். ஸோ அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா 2.1 ப்ரீ கேஎம்எஸோட 2.1 ப்ரீ இதிலேயே பார்த்திங்கன்னா அடிஷ்னல் லோ பாஸ் ஃபில்ட்ரு வந்துடும். லோ பாஸ் ஃபில்ட்ரு வித் பிடியோட வந்துடும் உங்களுக்கு. ஸோ பேஸ் ட்ரிபிளுமே இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ சப்வூஃபர் அவுட்டுமே இதுலேருந்து எடுத்துக்கலாம். JRC ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா சரௌண்டுக்கு கேஎம்எஸோட 12 வோல்ட் மினி சரௌண்டரை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம கண்ட்ரோலோட சேர்த்து வரங்காட்டி நம்ம அப்படியே அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ ஓவராலாக சொல்லப்போனால் ஒரு GR 12 to 32 வோல்ட் இன்வெர்ட்ரு, IRF 250 பேரலல் மோனோ, 7388 4 சேனல் ஐசி, கேஎம்எஸோட 2.1 ப்ரீ போர்டு, கேஎம்எஸோட 2.1 மினி சரௌண்டு போர்டு 12 வோல்ட்டில் ஃபங்க்ஷன் ஆகுது, பகரியாவோட ஒயிட் டிஸ்பிளே போர்டு. அவ்வளோதான். ஒரு 4.1 சேனல் ஆம்பிளிஃபையர் வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 2.1 ஆம்பிளிஃபையர் 4.1 சேனல் வித் எக்ஸ்ட்ரா சரௌண்டு 12 inch சப்வூஃபர் படுற மாதிரி 10 inch சப்வூஃபர் படுற மாதிரி வேணும்னா DM பண்ணுங்கள். நம்ம பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம். எல்லா டைப் ஆஃப் ஆம்பிளிஃபையருமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஹோம் யூஸ்க்கு மெயினாக பண்ணிகிட்ருக்கோம். 5.1 ஆம்பிளிஃபையர்ஸு வித் டால்பி டிஜிட்டல் DTS ஆடியோ சப்போர்ட் பண்ணக்கூடிய டைப்பில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா இந்த 12 வோல்ட் டிசி ஆம்பிளிஃபையருமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா DM பண்ணுங்கள். நம்மளோட நம்பர் இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். யூடியூப்பில் பார்த்திங்கன்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் வந்து பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ DM பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்.